வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 11 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே பக்தி ஞானம் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார். வாருங்கள் கேட்போம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இரண்டு வழி பாதைகளும் ஒரே இலக்கை குறித்து மேற்கொள்வதுதான். இந்த பக்தி மார்க்கம் என்பது, பக்தி வழி என்பது அன்பு வழி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஞான மார்க்கம் அல்லது ஞான வழி என்பதை அறிவு வழி என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை வழி, நம்பிக்கை மார்க்கம் என்று சொல்லலாம். ஞான வழி என்பது விளக்க வழி என்று சொல்லலாம். தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள், ஞான மார்க்கம் என்பதை அந்த பாதையிலே நாம் எல்லாம் வல்ல இறையாற்றலே எல்லாவற்றிற்கும், நாம் எல்லா தோற்றப் பொருட்களுக்கும் காரணமானது என்று அறிந்து அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு, இயற்கையோடு தன்னை இணைத்து கொள்வதற்கு அகத்தவம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அந்த அகத்தவத்தினை மேற்கொள்ள நேரடியாக ஒரு குருவின் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த மார்க்கம் மிக எளிமையாக எல்லாம் வல்ல இறையாற்றலை உணர்ந்து கொள்ள வழிவகை செய்கிறது என்கிறார். அதே போல பக்தி மார்க்கம் என்று எடுத்துக்கொண்டால் அது நம்பிக்கை வழி செல்வதனாலே அதற்கு நூல்கள் மட்டுமே போதும். சொல்லுகிற, போதிக்கிற செய்திகளை அப்படியே நம்பி அதனோடு இணைந்து பயணித்தால் போதும் என்கிற அளவில் இரண்டு பாதைகளுமே ஒன்றை நோக்கித்தான் இருக்கிறது என்றாலும் கூட, இந்த ஞான மார்க்கத்தை அதன் மூலமாக இறைநிலையை அடைவதை செய்வதற்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் எளிய முறை யோகத்தை, அதாவது ஸ்கை என்று நாம் சுருக்கமாக சொல்கிறோம், சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று அழைக்கிறோம், அந்த வகையினை அறிவுபடுத்தி அறிவு வழி விளக்கம் சொல்லி அறிவுக்கென்று ஒரு திருக்கோயிலை கூட ஆழியாரிலே ஆரம்பித்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.